இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தோட மகாலய அமாவாசை எப்போ வருது, அதை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், தர்ப்பணம் கொடுக்கும் முறை, இதையெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாதந்தோறுமே நமக்கு அமாவாசை வந்தாலும் அதில் முக்கியமாக ஒரு 3 அமாவாசையாவது நம்ம தர்ப்பணத்தை கொடுத்தே ஆகணும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதுக்கப்புறம் புரட்டாசி அமாவாசை. அதுதான் மகாலய அமாவாசை. மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம ஏற்கனவே இறந்துருப்பார் இல்லையா, அவங்களோட திதி எல்லாருக்குமே ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் டவுட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறச்ச இந்த மகாலய அமாவாசையில் அவங்க தர்ப்பணம் கொடுக்கறதுனால எந்த திதி நம்ம மறந்து போயிருந்தாலும் அவங்க இதை சூரியனார் சாட்சியாக வச்சு நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நமக்காகவே இருந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காகவே மறைந்து போன முன்னோர்களை நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. இந்த நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு இருக்கிற கடமை அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. எந்த கடனாக இருந்தாலும் அதை நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இந்த கடனையும் நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆகணும். இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னு தான் கணக்கு. ஆனால் எல்லா மாதங்களையும் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 அமாவாசையாக பிரித்து வச்சுட்டாங்க. அந்த 3 அமாவாசையிலும் சில பேர் கொடுக்க மாட்டாங்க. சரி, வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த மகாலயத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மகாலய அமாவாசை கொஞ்சம் சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமாவாசை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த மகாலய அமாவாசையும் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க. ஆனால் இந்த அமாவாசையில் வீட்டில் படையல் போடுறதோடு சேர்த்து நம்ம தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். உங்களால் கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுக்க முடியுது அப்படின்னா தாராளமாக கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது கடல் கரை, குளத்துக்கு நடுவில் கரை இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மறந்தவங்க இந்த மகாலய பட்சத்தில் அங்கே பூமிக்கு வருவாங்க. இங்கே நம்மளை எதிர்பார்ப்பாங்க. நம்ம தர்ப்பணம் கொடுப்போமா இல்லையா, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்லையா, இந்த மாதிரிலாம் நமக்காக நிற்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த 15 நாட்கள் என்ன மகாலய பட்சம் இருக்கோ அந்த நாட்களில் காக்காக்கு சோறு வைக்கிறது, எள்ளும் தண்ணி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக இந்த மகாலய அமாவாசையில் பார்த்திங்கன்னா நீங்கள் படையல் செஞ்சு வைக்கும்போது அவங்களே இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த வருடம் இன்னுமே சிறப்பாக 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நமக்கு இந்த மகாலய அமாவாசை இருக்குது. அன்றைக்கி முழுசாகவே இந்த திதி இருக்கிறதுனால தாராளமாக காலையிலே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு அப்படின்றதுனால சூரிய பகவானுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறதுனால நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். ஏன்னா சூரிய பகவான் தான் இதை முன்னோர்கள் கிட்டே போய் சேர்த்து அவங்களோட ஆசையை நமக்கு பெற்று தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சரி, இப்போ எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோருக்காக நமக்காக இருந்தவங்களுக்காக செய்கிறோம். ஸோ அதனால் இது ஒரு பண்டிகையாகவே நீங்கள் கொண்டாடலாம். அவங்கள நினச்சி அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு நாளாவது அவங்கள நினைப்போமே. ஏன்னா வருடந்தோறும் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 வேலை இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அமாவாசை நாட்கள்லையாவது நம்ம அவங்கள நினைக்கும் போது அவங்களோட ஆசை நம்ம நினைக்கிறாங்களே அப்படின்னாவது அவங்களுக்கு தோணும் இல்லையா. நமக்காக இருக்கிறவங்க, நமக்காக இருந்தவங்க, ஸோ அவங்கள நினச்சிட்டு இதை விரதமாகவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சனிக்கிழமை நீங்கள் வீடை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு சுத்தமாக வச்சுக்கலாம். ஆனால் கோலம் மட்டும் வெளியே போடக்கூடாது. கோலம் போட்டால் அவங்க உள்ளே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோலம் போட வேண்டாம். காலையிலேயே குளிச்சுட்டு நீங்கள் உபவாச விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அமாவாசை அப்படின்னாலும் நீங்கள் உபவாசத்தோடு கண்டிப்பாக இருக்கணும். மத்தியானம் படையல் போடுற வரைக்கும் நீங்கள் உபவாசம் இருக்கணும். உடல்நிலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பால், பழம், இளநீ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணிக்கு எந்த தோஷமும் இல்லை, நீங்கள் தாராளமாக தண்ணி குடிச்சிக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சரியான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு மேலே 12 மணிக்கு உள்ள நீங்கள் தர்ப்பணத்தை கொடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனை சாட்சியாக வச்சு தான் கொடுக்கணும். அதனால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம தர்ப்பணத்தை கொடுக்கணும். கடற்கரை இருக்குது அப்படின்னா அங்கே போய் கொடுத்துக்கலாம். இல்லை கோவிலுக்கு போய் கொடுக்க முடியும் அப்படின்னா கோவிலில் கூட நீங்கள் போய் தர்ப்பணத்தை கொடுத்துக்கலாம். ஐயருக்கெல்லாம் தானம் தர்மம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தர்ப்பணத்தை கொடுக்குறது இன்னுமே சிறப்பாக இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. தான தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல விஷயத்த மட்டுமே கொடுங்க. நிறைய பேர் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் தானமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப சேரும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தானியங்களாக கொடுங்க, நல்ல காய்கறியாக வாங்கி கொடுங்க. நம்ம கொடுக்குறத அவங்க யூஸ் பண்ணணும். ஒரு 2 நாளுக்கு வச்சாவது யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் அம்மா பார்த்தீங்கன்னா தானத்தை கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அரிசி, பருப்பு, மிளகாய்,
காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாரி எல்லாமே குடுப்பாங்க. உப்பு, புளி முதல் கொண்டு எல்லாமே குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க தானம் எங்க அம்மா சொல்லுவாங்க, "நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அவங்க அத வச்சு வந்து செய்யணும். இது ஏன் குடுத்தாங்க?" அப்படின்னு கேட்குறோம். அந்த மாரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே குடுங்க. ஏன்னா, நம்ம பெற்றோர்கள நெனச்சு, நமக்காக இறந்து போனவங்கள நெனச்சு இந்த தான தர்மத்த குடுக்குறோம். நல்லதே குடுங்க. இது அவங்களே வந்து ஏத்துக்கிறாங்க, அவங்களுக்கே குடுக்குறோம் அப்படின்னு நெனச்சு குடுங்க. அப்போ நீங்க கண்டிப்பா நல்லதா குடுப்பீங்க. வீட்ல இருக்கிற ஆண்களும் கூட கண்டிப்பா உபவாசம் இருந்து தான் இந்த தர்ப்பணத்த குடுக்குறது இன்னுமே சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, படையல் எப்போ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதியம் 11 மணிலேருந்து 11:45க்குள்ள குடுக்கலாம். அப்போ முடியல அப்படின்னா 1 மணி 35 நிமிஷத்துலேருந்து 2 மணிக்குள்ள நம்ம வந்து படையல் போட்டுடலாம். அப்படி படையலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க மாதந்தோறும் அமாவாசை கும்பிடுறவங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய், கீரை உங்களால என்ன செஞ்சு வைக்க முடியுதோ அதில் தாராளமா செஞ்சு வைக்கலாம். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அமாவாசையில ஒரு வடை, பாயாசம், பொரியல் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த மகாலய அமாவாசையில நாட்டு காய்கறிகள் என்னென்ன கிடைக்குமோ வாழைக்காய், உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே பொரியலா செஞ்சு வைப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட இருந்து இறந்து போன நம்ம தாத்தா, பாட்டியா இருக்கலாம். அவங்க என்ன சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது எல்லாமே தாராளமா செஞ்சு வைக்கலாம். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து சைவமா தான் இருக்கும். நம்ம கர்நாடகால பார்த்தீங்கன்னா, மகாலயா அப்படின்னாலே நான்வெஜ் தான் சமைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது வந்து வழக்கம். ஆனா நம்ம வந்து மகாலயா இந்த வந்து சைவமா தான் சமைக்கிறோம். செத்தவங்கள கூட நம்ம சாமியா தான் பார்ப்போம். இங்க வந்து நம்ம சைவ சாப்பாடு தான் நம்ம வந்து வைக்க போறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசியில வரதுனால கூட சைவமா இருக்கலாம். அடுத்து நம்ம படையல வந்து எங்க படைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நடு வீட்ல படைக்கலாமா? சாமி ரூம்ல படைக்கலாமா? இல்லன்னா ஹால்ல வைக்கலாமா? கிச்சன்ல வைக்கலாமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பழக்கம் எப்படி இருக்கோ அத நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இப்போ இறந்தவர்களோட படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹால்ல போட்டிருப்போம். அதுக்கு கீழ வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். தக்ஷிணா சைடு அப்படின்னா சவுத் சைடு ஃபேஸ் வர்ற மாரி பார்த்துட்டு அங்க நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஆனா நம்ம வந்து சாமி ரூம்ல வந்து இந்த மாரி ஃபோட்டோஸ் எதுவுமே இறந்தவங்கள நம்ம வச்சுக்கல. அங்கேயும் நம்ம வந்து படைக்க மாட்டோம். ஏன்னா இது மகாலயா பித்ருகளுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு செப்பரேட்டா படைக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்கு. பெண்களுக்கு இங்க தான் ஒரு சிறப்பே. நம்மளால வந்து எள்ளும் தண்ணிய தர்ப்பணம் குடுக்க முடியாது. நம்ம அப்பா, அம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வந்து மாமனார், மாமியார் வீட்ல இருக்கோம். இங்க அத பத்தி பேசினாலே முடியாது அப்படின்றது தான் நெறைய பேரோட கவலையா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. முடிஞ்ச அளவுக்கு அத வந்து நீங்க படையலா வச்சிடலாம். கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேர்ல 2 பேருக்கு அன்னதானம் செய்யலாம். அத வந்து கண்டிப்பா அவங்களே ஏத்துக்கின மாரி அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஜீவனுக்கு இப்ப நம்ம காக்காக்கு சோறு வச்சுட்டா, அதுக்கப்புறம் தான் நம்ம படையல வீட்ல எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, காக ரூபத்துல வந்து பித்ருகள் வந்து அத வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாரி தான் உங்க அப்பா, அம்மாவுக்கும் நீங்க வந்து காக்காக்கு முதல்ல சோறு வைங்க. அதுல வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து தாராளமா வச்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கடல் கரையும் கிட்ட இல்ல, கோயிலுக்கும் போக முடியாது அப்படின்னு நெனச்சவங்க, தாராளமா வந்து வீட்லயே வந்து தர்ப்பணம் குடுக்கலாம். இந்த படத்துல காமிச்ச மாதிரி தான் நீங்க எள்ளு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கணும், ஒரு தாம்பாளமோ இல்லன்னா ஏதாவது பாத்திரமோ வச்சுக்கோங்க. கையில எள்ளு போட்டுட்டு, இடது கையிலிருந்து வலது கைக்கு தண்ணி ஊத்திட்டு, உங்களோட கட்டை விரல் மூலமா அந்த எள்ளு தண்ணி வந்து கீழ போகணும். அந்த மாரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த தர்ப்பண தண்ணிய வந்து நீங்க பூமியில வந்து இப்போ அது திரும்ப முளைக்கிற மாரி மட்டும் கண்டிப்பா ஊத்திடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிங்க்ல ஊத்திட்டு ஃப்ளஷ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, அது வந்து எள்ளு வந்து திரும்ப முளைக்காத இடமா பார்த்து வந்து நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க படையல் போட்டுட்டு, காக்காக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். அதுதான் இந்த அமாவாசையோட முக்கியமான சிறப்பே. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஒரு நெய் விளக்க வந்து நீங்க தாராளமா ஏத்திட்டு வரலாம். இல்ல கோயிலுக்கு போக முடியல அப்படின்றாங்க, வீட்லயே சாயங்காலமா ஒரு 6 மணிக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்ல, கடற்கரையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா நீங்க வந்து வீட்லயே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். நீங்க நாங்க தாம்பாள படையல் இல்லாம இன்னொரு பவுல்ல வருமா இல்லன்னா ஒரு பஞ்ச பாத்திரம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோங்க. நம்மள நல்லா இருக்கப்படி ஆசீர்வாதம் செய்யுங்க. உங்களோட இடது கை அந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். பெண்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். மாதவிடாய் காலமாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறது, தர்ப்பணம் டைமில் நம்ம சமைக்கலாமா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம முன்னோர்களுக்கு தான் நம்ம சமைக்கிறோம், சாமிக்கு சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்காக தான் நம்ம சமைக்கிறோம். நம்ம எப்படி சமைச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல. அதனால் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல,
நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து சமைக்க சொல்லலாம். யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்களே சமைச்சிட்டு நீங்கள் வந்து தாராளமாக படையல் போடலாம். அதில் எந்த தப்புமே கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சாபம் வந்து நமக்கு தட்டுமோ, ஏதாவது ஒரு சாபம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்தே இருக்கும். ஆனால் நம்ம கூட இருந்தவங்க, நமக்காக இருந்தவங்க நம்ம பாழாக போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. நமக்காகவே வாழ்ந்து அவங்க நமக்காகவே மாய்ந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சாபம் இடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை ஒரு கடமையாக நினைக்காம அவங்கள வந்து நினைக்கும்படியாக அவங்களுக்காக அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுவே கண்டிப்பாக ஏர்வையாகும். இன்னொரு டவுட் இருக்கும் என்னென்னா, நம்ம படத்துக்கு முன்னாடி தான் படையல் போடணுமா, நம்மக்கிட்ட முன்னோர்களோட படமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள நினச்சி ஒரு விளக்கேற்றிட்டு நீங்கள் தாராளமாக படையல் போடலாம். அது அவங்கள தான் போய் சேரும். இப்போ படம் இருக்குது அப்படின்னா அந்த படமெல்லாம் நீட்டாக துடைச்சி வச்சுட்டு மலர்கள் அதுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக படையலை வந்து போட்டு வச்சுக்கலாம். இறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த மகாலயத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அமாவாசையெல்லாம் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மகாலய அமாவாசையை முன்னிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த படையல் போடுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இவங்க வந்து நம்ம குலதெய்வம் குலசாமி மாதிரி, ஏன்னா நமக்காகவே இருந்தவங்க இல்லையா, நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்ம எப்போவுமே நம்ம நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நமக்காக ஒரு 15 நாள் வந்துட்டு போவாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அவங்க நமக்காக வரும்போது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த மகாலயம். இந்த மகாலயத்தில் கண்டிப்பாக உங்களோட முன்னோர்களை நினச்சி இந்த வழிபாடு எல்லாமே செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக செய்யுங்க. இதுதான் என்கிட்ட இருக்குன்னு அதையே வச்சு பண்ணுங்கள். அவங்கள மனதார நினச்சி மனதார கும்பிட்டு இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த மகாலய அமாவாசை நீங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களோட குடும்பம் தலைமுறை வரைக்கும் இருக்கும். உங்களோட அடுத்த தலைமுறை வரைக்குமே இந்த அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக காக்கும். நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறத பார்த்து தான் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இந்த வழிபாடு எல்லாமே செய்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாடு எல்லாமே எளிமையாக உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு இந்த தர்ப்பணத்தை கொடுக்குறத கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.